நாம இப்ப பார்க்கறது 3.10.6 நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய விசைக்கான ஃபார்முலா. ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஒரு மதிப்பெண்ணுக்கான வினாவும் இருக்குது, அதே சமயத்துல 2 மதிப்பெண்ணுக்கான வரையறையும் இருக்குது. அதனால இந்த டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க. பாருங்க, 2 கடத்திகள் இருக்குது. ஒரு கடத்தி வழியாக I1 அப்படிங்கிற மின்னோட்டம் பாயுது, இன்னொரு கடத்தி வழியாக I2 அப்படிங்கிற மின்னோட்டம் பாயுது. இந்த 2 கடத்திகளுக்கு இடையே இருக்கக்கூடிய தொலைவு R. இப்போ I1 அப்படிங்கிற மின்னோட்டம் பாய்வதன் காரணமாக எப்பொழுதுமே ஒரு கடத்தி வழியாக மின்னோட்டம் பாய்ந்தால் அதை சுற்றி அதை உண்டாக்கும், காந்த புலத்தை உண்டாக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி 3.9.2 அதை பாருங்க. அதுல நீண்ட மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட கம்பியால் ஏற்படக்கூடிய காந்த புலத்திற்கான கோவை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம படிச்சிருப்போம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இப்போ பாருங்க, I1 அளவுக்கு மின்னோட்டம் பாயுது. I1 அளவுக்கு மின்னோட்டம் பாய்வதன் காரணமாக என்ன உண்டாகும்? காந்த புலம் உண்டாகும். அப்படி உருவாகக்கூடிய காந்த புலத்தை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்க B1 எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம் நம்ம? B1. I1 மின்னோட்டம் பாய்வதில் ஏற்படக்கூடிய காந்த புலம் B1. ஓகேவா? இப்போ I1 அந்த மின்னோட்டத்தின் காரணமாக உருவாகக்கூடிய காந்த புலம் எந்த திசையில் இருக்கும் அப்படின்னா, இதுல பாருங்க, நமக்கு அச்சுக்கல்ல கொடுத்துருக்காங்க X அச்சு, Y அச்சு, Z அச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உருவாகக்கூடிய காந்த புலம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ I1ங்கிற மின்னோட்டம் இப்படித்தானே கீழே இருந்து மேல் நோக்கி போகுதா? பாருங்க, இது என்ன அச்சு? Z அச்சு இல்லையா? அப்ப Z அச்சு வழியாக காந்த மின்னோட்டமானது பாய்கிறது. அப்போ எங்க இப்போ அந்த I1 அப்படிங்கிற மின்னோட்டத்தின் காரணமாக உருவாகக்கூடிய காந்த புலம் எப்படி எழுதலாம்? ஃபார்முலா என்ன? V1 ஈக்குவல் டு மியூ நாட் I1 டிவைடட் பை 2πr இன்ட்டு மைனஸ் I கேப். ஏன் எப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மைனஸ் I கேப் அப்படிங்கிறது நம்ம வலது கை பெருவிரல் விதியிலிருந்து வந்திருக்கு. மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தி இதுல பெருவிரல் இந்த திசையில் இருக்கு, வலது கையினுடைய மற்ற விரல்கள் இப்படி காமிக்குது. அப்போ பாருங்க, மேல் நோக்கி இருந்தது அப்படின்னா அப்படி உள்நோக்கி தாளனுடைய தளத்திற்கு உள்நோக்கி போற மாதிரி என்ன இருக்குனாக்க காந்த புலமானது இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதுதான் வலது கை பெருவிரல் விதி அப்படிங்கிறது. பாருங்க, அப்போ இது X அச்சுல I கேப் இருக்கும், ஆனா நமக்கு விரல் காண்பிக்கிறது இந்த டைரக்ஷனு. அப்போ இது I கேப்னா இது என்னது? மைனஸ் I கேப். ஸோ அதுல இருந்து தான் நம்ம இந்த I கேப் போட்டிருக்கோம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I1 டிவைடட் பை 2πr, முன்னாடி மைனஸ் இருக்கும், இங்க I கேப் வருது. சரியா? இப்ப பாருங்க, இந்த படத்துல பக்கத்துல இருக்கிற படத்துல இதுல பாருங்க, I1 அப்படிங்கிற மின்னோட்டத்தின் காரணமாக உருவாகக்கூடிய காந்த புலம் தான் B1. அது எப்படி இருக்குது? தாளினுடைய தளத்திற்கு உள்ளே செல்ற மாதிரி இருக்கிறதுனாலதான் நம்ம கிராஸ் போட்டு காமிச்சிருக்கோம். கிராஸ் போட்டு காமிச்சிருக்கிற ரீசன் என்ன தெரியுதா? இப்படி உள்நோக்கி போறதுனாலதான் நம்ம கிராஸ் போட்டு காமிச்சிருக்கோம். B1 அப்படிங்கிற காந்த புலமானது உள்நோக்கி போறதுனாலதான் நம்ம என்ன பண்ணிக்கிறீங்க, நமக்கு ஒரு வட்டம் போட்டு கிராஸ் போட்டு காமிச்சிருக்கோம். அது எந்த விதியிலிருந்து பெறப்படுகிறது? வலது கை பெருவிரல் விதியிலிருந்து நம்ம பெறலாம். சரியா? சரி, இப்போ இதுல பாருங்க, இது ஏங்கிற கடத்தி, இது பிங்கிற கடத்தி இல்லையா? இப்போ B அப்படிங்கிற கடத்தியில நம்ம என்ன பண்றோம், ஒரு சின்ன நீலக்கூறு எடுத்துக்கிறோம். DL அப்படிங்கிற ஒரு நீலக்கூறு. பாருங்க, இந்த இடத்துக்கு எடுக்கிறோம் நம்ம. இதுதான் அந்த நீலக்கூறு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதனுடைய தொலைவு எவ்வளவு? DL. இப்போ இதுலதான் என்ன இருக்குனாக்க இந்த B1 அப்படிங்கிற காந்த புலமானது இருக்குது. அப்போ காந்த புலமும் இருக்குது, மின்னோட்டம் பாயுதுனாக்க ஒரு விசையை கொடுக்கும். அதனால் உருவாகக்கூடிய லாரன்ஸ் விசைக்கான ஃபார்முலா என்ன? dF vector equal to dF vector equal to I2 dL vector cross B vector equal to I2 dL. இந்த B1க்கு பதிலா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்னன்னு? இன்ட்டு மைனஸ் மியூ நாட் I1 டிவைடட் பை 2πr I கேப் அப்படின்ட்டு இல்லையா? ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த IDL அப்படிங்கிறது எந்த டைரக்ஷன் இருக்கு?
நல்லா கவனிக்கணும். இதுல ஒரு விஷயத்த, I2ங்கிற மின்னோட்டம் எந்த திசையில பாஞ்சிட்டு இருக்கு பாருங்க. I2ங்கிற மின்னோட்டமானது Z அச்சுல பாஞ்சிட்டு இருக்குது. அப்ப Z அச்சுனா K கேப் தானே. X அச்சு அப்படின்னா இது X அச்சு, இது Y அச்சு, இது Z அச்சு. இதுக்கு I கேப் போடுவோம், இதுக்கு J கேப், இதுக்கு என்ன பண்ணுவோம் K கேப். அப்போ இங்க I2 அப்படிங்கறனால K கேப் போடணும். இப்போ பாருங்க மைனஸ் I2 dl mu naught I1 divided by 2 pi r into அலகு வெக்டர்களை மட்டும் நம்ம பெருக்கிக்கிறோம். K கேப் into I கேப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வெக்டருடைய பண்புகள் படிக்கும் பொழுது நல்லா ஞாபகம் பாருங்க. I வெக்டர் கிராஸ் J வெக்டர் ஈக்குவல் டு K வெக்டர், J வெக்டர் J கேப், J கேப் into K கேப் ஈக்குவல் டு I கேப். அதே மாதிரி K கேப் into I கேப் ஈக்குவல் டு J கேப். இது மாதிரி படிச்சோம். ஸோ இங்க K கேப் into I கேப் இருக்கா. அப்ப என்ன வரும் நமக்கு I2 dl mu naught I1 divided by 2 pi r into J கேப் வந்துருச்சு. சரியா? இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஓரலகு நீளத்துல செயல்படக்கூடிய விசையை கண்டுபிடிக்கலாம். அது எப்படி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ நமக்கான ஃபார்முலா என்ன, எஃப் வெக்டார் ஈக்குவல், அதாவது டி எஃப் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் I1 I2 டிவைடட் பை 2 பை ஆர் இன்ட்டு டிஎல் ஜே கேப்னு இருக்கு. இவ்வளோதான். இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா எஃப்னு ஆயிரும் இல்லையா. டிஎஃப் இன்டகிரேட் பண்ணா என்ன ஆயிரும், எஃப்னு ஆயிரும். அப்போ இது இன்டகிரேட் பண்ணும்போது மியூ நாட்டு I1 I2 டிவைடட் பை 2 பை ஆர் இன்ட்டு டிஎல் இன்டகிரேட் பண்ணா எல்னு ஆயிருது. இங்க ஜே கேப் வந்துருது. இப்போ ஓரலகு நீளம்னா நீளத்தால் வகுத்துட வேண்டியதான். எஃப் பை எல் ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் I1 I2 டிவைடட் பை 2 பை ஆர் இன்ட்டு ஜே கேப். இதுதான் வந்து ஓரலகு நீளத்தில் செயல்படக்கூடிய விசைக்கான ஃபார்முலா. இதே மாதிரி நம்ம அடுத்த கடத்தி வழியாக, இப்போ ஏ அப்படிங்கிற கடத்தி வழியாக மின்னோட்டம் பாருங்க. இதில் ஏ என்ற கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது அதனால் ஓரலகு நீளத்தில் ஏற்படக்கூடிய விசைக்கான ஃபார்முலா தான் வந்து எஃப் வெக்டார் பை எல் ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் I1 I2 பை 2 பை ஆர் இன்ட்டு ஜே கேப்னு பார்த்தோம். இப்போ பி அப்படிங்கிற கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது எவ்வளவு மின்னோட்டம் பாயுதுன்னு பாருங்க. I2 அப்படிங்கிற அளவுக்கு மின்னோட்டமானது பாயுது. அந்த மின்னோட்டத்தின் காரணமாக ஆர் அப்படிங்கிற தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ஏ அப்படிங்கிற கடத்தியில ஏற்படக்கூடிய காந்தப்புலத்துடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரியே தான் முதல்ல எழுதுனால என்னென்ன ஸ்டெப்ஸ் எழுதணுமோ அதே ஸ்டெப்ஸ் திரும்ப எழுதுனா சரி. B2 வெக்டார் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, முதல்ல எழுதின ஃபார்முலாவே தான் மியூ நாட் I2 பை 2 பை ஆர் இன்டு ஐ கேப். முதல்ல வந்து B1 அப்படின்னு எழுதியிருப்போம் பாருங்க. B1 எழுதியிருக்குமா, B1க்கு பதிலாக மியூ நாட் I1 2 பை 2 பை ஆர் இன்ட்டு மைனஸ் ஐ கேப்னு போட்டிருக்கோம். இங்கே என்ன போடணும், ப்ளஸ் ஐ கேப் போடணும். ஏன், பெருவிரல் பாருங்க இப்படி மேல் நோக்கி இருக்கும், மற்ற 4 விரல்கள் வந்து இப்படி வெளிநோக்கி இருக்கும். அப்போ இது வந்து மின்னோட்டத்தின் திசை, இப்படி வெளியில வர்றது காந்தப்புலத்தின் திசை. அப்படி வரக்கூடிய காந்தப்புலத்தை என்ன எடுத்துக்கணும், நம்ம B2ன்னு எடுத்துக்கணும் நம்ம. அவ்வளவுதான். இப்போ பாருங்க இந்த டைரக்ஷன்ல வரக்கூடிய திசை இங்க பாருங்க, இந்த கிராஃப்ல இதை வச்சுட்டு இந்த கிராஃப் பாருங்க, இந்த திசையில தான் வந்து காந்தப்புலமானது இருக்குது. இது வந்து எக்ஸ் அச்சுல நேர் திசை. இந்த பக்கம் இருந்திருந்துனா வேணா மைனஸ் ஐன்னு போட்டிருக்கணும். பட் இந்த பக்கம் இருக்கிறதுனால நேர் திசையில் இருக்கிறதுனால என்ன பண்ணணும், நம்ம ஐ கேப் மட்டும் நம்ம போட்டுக்கணும். அதனாலதான் நம்ம இதுல என்ன பண்ணிருக்கோம், ஐ கேப் மட்டும் போட்டிருக்கோம். முதல்ல எழுதின B1 வெக்டர்ல மைனஸ் ஐ கேப்னு போட்டோம். சரியா? சரி, இப்போ ஏ அப்படிங்கிற கடத்தி ஏவில் பாருங்க, கடத்தி ஏவில் டிஎல் அப்படிங்கிற நீளக்கூறு பாருங்க, இந்த இடத்துக்கு இருக்கிறது அந்த நீளக்கூறு. பார்த்தீங்களா, இதுதான் அந்த நீளக்கூறு, தட் இஸ் டிஎல். புள்ளி கொடுத்துருக்காங்க.
டிஎல் அப்படிங்கிற நீளக்கூறின் மீது செயல்படக்கூடிய காந்த விசைக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா முதல்ல எழுதுன மாதிரியே தான். தட் இஸ் dF vector equal to I1 dL vector cross B2 vector. B2 கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்ளை பண்ணிக்கலாம். I1 dL vector cross mu naught I2 divided by 2 pi r into I cap. இதில் நமக்கு மாறிலியாக இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணிடலாம், வெளியில் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது I1 dl mu naught I2 divided by 2 pi r into k cap into I cap. இந்த திடீர்னு I cap k cap வந்துருச்சு, எப்படி வந்துன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, dl இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், வெக்டரை ரிமூவ் பண்ணியிருக்கோமா. அப்போ வெக்டர் ரிமூவ் பண்ணணும்னா ஓரலகு வெக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து டிஎல் அப்படிங்கிற வெக்டர் அப்படிங்கிற இடத்துல வெக்டர் போனோடனே நம்ம கே கேப்னு போட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த கடத்தி பாருங்க எந்த திசையில் இருக்கிறதா நம்ம எடுத்துருக்கோம். கடத்தி இருக்கக்கூடிய திசை வந்து நமக்கு எந்த திசை, இதுதான் ZH, இதுதான் கே கேப்பு. கடத்தி இருக்கிறது பாருங்க, ரெண்டு கடத்திலுமே எங்கே தான் இருக்குது, கே இசட் அப்படிங்கிற அச்சில் தான் இருக்குது. அப்போ ஓரளவு வெக்டர் போடும்போது எதுதான் போடணும், கே கேப் தான் போடணும். அதனால தான் நமக்கு இந்த கே கேப் போட்டிருக்கோம். திரும்பவும் முதல்ல சொன்ன மாதிரியே தான், கே கேப் இன்ட்டு ஐ கேப் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், ஜே கேப் இல்லையா. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும், மியூ நாட் I1 I2 divided by 2 pi r into dl. இங்க இருக்கக்கூடிய k cap into I capக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், நமக்கு j capனு போட்டுக்கலாம். சரியா, திரும்பவும் முதல்ல பார்த்த மாதிரியே தான் பாருங்க, இதே ஸ்டெப் தான் இங்க இருக்கு, இந்த ஸ்டெப் இங்க இருக்கு. அடுத்தது நம்ம f கண்டுபிடிக்கலாம். f கண்டுபிடிச்சா என்ன பண்ணணும், அது அப்படியே என்ன பண்ணிருக்கணும், இன்டகிரேட் பண்ணணும். இங்க dF வெக்டார் இருக்கும். அப்போ f வெக்டார் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணணும்னாக்க dF வெக்டார் இன்டகிரேட் பண்ணாக்க f வெக்டார். அதே மாதிரி இங்க என்ன போகும்னு சொல்லி பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம மாறிலிகள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் நம்ம. இது ஒண்ணுமே ஆகாது. ஸோ நமக்கு dl அப்படிங்கிறத இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆயிரும், எல்னு வந்துடும். சரியா, அப்போ ஓரளவுக்கு நீளம் அப்படிங்கும்போது நம்ம என்ன எடுத்துக்கணும், f வெக்டார் divided by L equal to L ஆல வகுத்தோம்னா ஓரலகு நீளத்தில் செயல்படும் விசைக்கான ஃபார்முலா கிடைக்கும். That is mu naught I1 I2 divided by 2 pi r into j cap. சரியா, பாருங்க முன்னாடி பார்த்துருக்கிற இந்த ஃபார்முலாவும் இப்ப பார்த்துருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவும் நமக்கு எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கா. அப்போ ரெண்டு கடத்தில் வழியாக ஒரே மாதிரியாக மின்னோட்டம் பாயும் பொழுது, இது மாதிரி இரண்டு இணைக்கடத்தில் வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது இரண்டு நாள் உருவாகக்கூடிய விசை எப்படித்தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, மின்னோட்டத்தின் திசையை பொறுத்து காந்தப்புலத்தின் திசை மாறும்னு சொல்லி வைக்கிறோமா. அப்படி மாறும் பொழுது அது காந்தமா மாறிடுது இல்லையா. ஒரு கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது அது வந்து காந்தப்புலத்தை தோற்றுவிக்குது. இன்னொன்று கூட சொல்லலாம், அதை சுற்றி காந்தமாகவே மாறுதுன்னு சொல்லலாம். அப்போ காந்தம் அப்படின்னாக்க முனைகள் இருக்கும். அந்த முனையின் காரணமாக ஒரே மாதிரியான முனைகளாக இருந்ததுனாக்க ஒன்றை ஒன்று விளக்கும், வேறு முனைகளாக இருந்தால் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் இல்லையா. இப்போ ரெண்டு கேசஸ் நமக்கு இருக்கு. ஒரே திசையில் மின்னோட்டம் பாயும் இரு இணை கடத்திகள் ஈர்ப்பு விசையை உணரும் அப்படிங்கிறாங்க. பாருங்க, இதுல மின்னோட்டத்தின் திசை பாருங்களேன். இப்படி இருக்கும்போது அதனால் உருவாக்கப்படக்கூடிய காந்தப்புலம் வந்து என்ன பண்ணுது, எதிரெதிரான முனைகளை இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துக்கு வந்து வடமுனையாக இருந்தால் இந்த இடத்துக்கு எப்படி இருக்கும், தென்முனை. அப்போ இது தென்முனையாக இருக்கும், இது எப்படி இருக்கும், வடமுனையாக இருக்கும். அப்போ வடமுனை தென்முனை அப்படிங்கும்போது ஒன்றை ஒன்று ஈர்க்குமா. அதே சமயத்துல மின்னோட்டம் எதிரெதிராக பாய்ந்தால் இந்த இடத்துக்கு உருவாகக்கூடியது வந்து ஒரே மாதிரியான முனைகள் நமக்கு உருவாகும். அப்படி உருவாகும் போது ஓரின முனைகள் என்ன பண்ணும், ஒன்றை ஒன்று விளக்கும்.
இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா. அதாவது 2 இணைக்கடத்திகள் வழியாக மின்னோட்டம் ஒரே திசையில் பாய்ந்தால் எப்படிப்பட்ட விசையை கொடுக்கும், எதிரெதிரான திசைகளில் பாய்ந்தால் எப்படிப்பட்ட விசையை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். இது ஃபுல்லா படிக்கும்போது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது என்னது, நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய விசைக்கான ஃபார்முலா தான் நம்ம பார்த்துருக்கிறோம். அதுதான் வந்து F வெக்டார் பை L ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின், மறக்காம படிச்சிருங்க. இது ஒரு டெஃபினிஷன் இருக்கு, ஆம்பியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த டெஃபினிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஆம்பியர் அப்படிங்கிறதுக்கான வரையறை, வெற்றிடத்தில் 1 மீட்டர் இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள முடிவிலா நீளம் கொண்ட இரு இணை கடத்திகள் ஒவ்வொன்றின் வழியாகவும் பாயும் மின்னோட்டத்தினால் ஒவ்வொரு கடத்தியும் ஓரலகு நீளத்திற்கு, பார்த்த ஃபார்முலாவே தான் என்ன அப்படின்னா, எஃப் வெக்டார் டிவைடட் பை எல் ஈக்குவல் டு மியூ நாட் I1 I2 டிவைடட் பை 2 r இன்ட்டு ஜே கேபிள் படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ பாயக்கூடிய மின்னோட்டத்தினால் பாருங்க என்ன எடுத்துக்கிறோம்னா, I1 ஈக்குவல் டு I2 ஈக்குவல் டு என்ன எடுக்கிறோம்னாக்க 1 ஆம்பியர் எடுத்துக்கிறோம். 2 கடத்திகளுக்கு இருக்கக்கூடிய தொலைவையும் 1 மீட்டர் எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? 1 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது நமக்கு எல்லாம் என்ன ஆயிரும், மியூ நாட் டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? மியூ நாட் பை 2 கிடைக்கும். மியூ நாட்டோட மதிப்பு என்ன, 4 இன்டூ 10⁻⁻7 அப்படிங்கிறது தான் மியூ நாட்டோட மதிப்பு, டிவைடட் பை 2 ஸோ இந்த இந்த பை கேன்சல் ஆகுது, 1 2 2 4, அப்போ 2 பெருக்கல் 10⁻⁻7 நியூட்டன். ஸோ எஃப் வெக்டார் பை எல் ஈக்குவல் டு 2 பெருக்கல் 10⁻⁻7 நியூட்டன் கிடைக்குதா? நியூட்டன்ங்கிறது என்ன, விசையினுடைய அலகு. அப்போ ஓரலகு நீளம் அப்படிங்கிறதுனால எல் ஈக்குவல் என்ன ஆயிருங்க, 1 ஆயிரும். அப்போ அதை நம்ம போட தேவையில்லை. அப்போ இந்த அளவுக்கு விசையை கொடுத்ததுன்னா, ஸோ இதில் பாயக்கூடிய மின்னோட்டத்துக்கு பேர் என்ன, ஒரு ஆம்பியர். புரியுதா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். இவ்வளோதான், ரொம்ப வெரி வெரி சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணும், 1 or 2 டைம்ஸ் என்ன பண்ணணும்னாக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நல்லா புரிய ஆரம்பிக்கும். சரியா? சரி, நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த தலைப்பு பார்க்கலாம். நன்றி.